Hello students, welcome to John Max. Today class for 12th standard Max exercise 2.7 first question second sums பார்க்கலாம். So 3 minus I root 3 is write the polar forms. ஓகேவா, கொடுத்துருக்கிற கொஷனுக்கு என்ன ஃபார்மேட்டில் எழுதணும், போலார் ஃபார்மேட்டில் எழுதணும். இதுக்கு ஒரு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் ஃபார்முலாஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். 3 minus I root 3. ஸோ இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மாதிரி இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸுக்கிற இடத்துல 3யும் ஒய்யுக்கிற இடத்துல ரூட் 3யும் எழுதிப்போம். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குதா, அது மைனஸோட சேர்த்து எழுதுமா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3. நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் எழுத சொன்னாங்க, போலார் ஃபார்மேட்ஸு. ஸோ ஃபார்முலா என்ன, ஆர் ஈக்குவல் ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. ஓகேங்களா, ஸோ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிக்கணும், டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இது எப்படி எதோட மேட்சாக இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட மேட்சாக இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 3, எக்ஸுன்ற இடத்துல 3 இருக்குது, ஒய்ன்ற இடத்துல ரூட் 3 இருக்குது, மைனஸ் ரூட் 3. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எழுதலாமா, ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 ரூட் 3 கேன்சல் ஆகிட்டு என்ன இருக்கும், 3 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாமா, ஆட் பண்ணால் 12 இருக்கும். ஸோ இந்த 12 நம்ம எப்படி பிரிக்கலாம், கன்வெர்ட் பண்ணலாம், 4 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். ஸோ நம்ம 4க்கு ரூட் எடுக்கலாமா, இப்போ 2 ரூட் 3. therefore ஆர் ஈக்குவல் டு 2 ரூட் 3. ஓகேங்களா, நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், போலார் ஈக்குவேஷனில் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபார்முலாஸில். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டீட்டா கண்டுபிடிக்கணும். டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினை வச்சு தான் நம்ம கண்டிஷன்ஸ் எடுப்போம், அது என்ன குவாட்ரண்ட்டு. அப்போ 3 ரூட் 3 பாருங்கள், ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு கிராஃபில் எப்படி இருக்கும், ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ ரூட் 3 2 ரூட் 3 மைனஸ் ரூட் 3னா எங்கே இருக்கும், இது எங்கே இருக்கும். ஸோ இது வந்து 4th குவாட்ரண்ட்டா. ஸோ அந்த கிராஃபை வச்சு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு பிரிப்போம். ஸோ இது எங்கே இருக்குது, இந்த பாயிண்ட்ஸு 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ கிவன் லைஸ் இன் தி 4th குவாட்ரண்ட். ஓகேவா, ஸோ 4th குவாட்ரண்ட்டுன்னு எழுதுவோம். குவாட்ரண்ட்ன்றப்ப டீட்டா எப்படி இருக்கும், மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். ஓகேவா, டீட்டா எப்படி இருக்கும், மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். அதனுடைய பிளேஸை பொறுத்து எழுதுவோம். அப்போ டீட்டான்றது மைனஸ் ஆல்ஃபானா ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஃபார்முலாவும் மைனஸில் இருக்குமா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஒய் பை எக்ஸா. ஓகேவா, ஈக்குவல் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், மைனஸ் ரூட் 3 எடுத்து எழுதியிருக்கோம், எக்ஸோட வேல்யூ 3. ஸோ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 3 நம்ம எப்படி பிரிக்கலாம், கன்வெர்ட் பிரிக்கலாம், ரூட் 3 இன்ட்டு ரூட் 3ன்னு பிரிக்கலாமா. ஸோ இப்போ பிரித்தா ரூட் 3 கேன்சல் ஆகிடும். மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் இருக்கிறனால ப்ளஸ் ஆகிடுமா, அப்போ ப்ளஸ் 1 பை ரூட் 3. ஓகேங்களா, நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், 10th நம்ம டேபிள்ஸ் படிப்போம். ரூட் 3யோட வேல்யூ எதில் இருக்கும், 30 டிகிரியில் இருக்கும். இது எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதலாம், பை பை 6ன்னு எழுதலாமா. ஸோ நம்ம இப்போ இதில் டீட்டான்னு மென்ஷன் பண்ணுறப்போ பை பை 6 யூஸ் பண்ணிக்கலாமா. அப்போ டீட்டா ஈக்குவல் டு பை பை 6. இங்கே வெளியே மைனஸ் இருக்கா, ஸோ அந்த மைனஸ். ஸோ டீட்டாவோட வேல்யூ என்ன, மைனஸ் பை பை 6. ஸோ இப்போ கொஸ்டின் எல்லாம் 3 மைனஸ் ஐ ரூட் 3 ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. ஸோ இதுதான் போலார் ஈக்குவேஷன். இதில் ஆரையும் டீட்டாவையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 ரூட் 3 இன்ட்டு காஸ் டீட்டாவோட வேல்யூ என்னது, மைனஸ் பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 6. ஓகேவா, ஸோ இதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட்டில் எப்படி எழுதணும், 2k பையை சேர்த்து எழுதுமா. ஸோ இது மைனஸில் இருக்கிறதுனால 2k பையை முன்னாடி எழுதுவோம். அப்போ காஸ் 2k பை மைனஸ் பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் 2k பை மைனஸ் பை பை 6. ஓகேங்களா, புரியுதா, ஜென்ரல் ஃபார்மேட்னா 2k பையை சேர்த்து எழுதுவோம். இங்கே ப்ளஸில் இருக்கிறனால முன்னாடி எழுதிக்கணும். இப்போ கே எதில் இருக்கும், கே வந்து எப்சிலான் இசட்டோட இருக்கும், இசட் எலமெண்ட்ஸில் தான் கேன்ற வேல்யூ இருக்கும். ஸோ இதுதான் இதோடது கொஷினில் போலார் ஈக்குவேஷன். 3 மைனஸ் ஐ ரூட் 3யோட போலார் ஈக்குவேஷன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.